இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பயம், கவலை, தடைகள்னு இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லீகல் ப்ராப்ளம்ஸ் இல்ல நான் நினைச்ச காரியம் தள்ளி போய்கிட்டே இருக்கா? அது எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சொல்யூஷன் தான் இந்த கிரீன் தாரா மந்த்ரா. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோவோட முடிவுல ஒரு 10 நிமிஷம் நம்ம சேர்ந்து மெடிடேஷன் பண்ண போறோம். அந்த மெடிடேஷனுக்கு அப்புறம் இந்த கிரீன் தாரா மந்த்ராவை உங்க லைஃப்ல சொல்ல ஆரம்பிங்க. உங்க லைஃப்ல மிராக்கிள்ஸ் அண்ட் நிறைய மாற்றங்கள் வரத நீங்களே கவனிப்பீங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். அரை நொடியில உங்க கஷ்டத்தையும் துயரத்தையும் தீர்க்கிற அம்மா தான் இந்த கிரீன் தாரா தேவி. கிரீன் தாராவை மதர் ஆஃப் ஆல் புத்தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புத்திசம்ல கிரீன் தாராவை ரொம்பவே அதிகமா வழிபாடு செய்வாங்க. ஏதாவது நல்ல விஷயம் நடக்கணும், தடைகள் நீங்கணும் அப்படின்னா இந்த கிரீன் தாராவை வழிபாடு செய்வாங்க. அவங்களோட சிலையோ போட்டோவோ பார்த்துருக்கீங்களா? ஒரு காலை மடிப்பு வச்சு இன்னொரு காலை தரையில வச்சு உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க கூப்பிட்ட உடனே இப்பவே ஓடி வந்து உதவி செய்ய நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அவங்க கருணைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மந்த்ராவை நீங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது உங்க மைண்ட்ல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போக ஆரம்பிக்கும். உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும். ரொம்ப முக்கியமா உங்க கெரியர்ல இல்லாட்டி பிசினஸ்ல ஏதாவது பிளாக்கேஜஸ் இருந்தா அது கண்டிப்பா விலகும். இப்போ மந்த்ராவுக்கு வருவோம். மந்த்ரா ரொம்ப சிம்பிளான ஒரு மந்த்ரா தான். ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. இந்த மந்த்ரா ரொம்ப சின்ன மந்த்ராவா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மந்த்ரா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தோட சவுண்டு, தாரே அப்படின்னா சமசார கஷ்டங்கள் கவலையிலிருந்து நம்மளை ரசிக்கிறது, தூ தாரே அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கிற பயம், சந்தேகம், நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் துரத்தி அடிக்கிறது, தூரே அப்படின்னா உங்க ஹெல்த்தை சரி பண்ணி சக்சஸை உங்ககிட்ட கொண்டு வரது, சோஹா அப்படின்னா இந்த சக்தி எல்லாம் உங்க மனசுக்குள்ள போக வழி பண்றது. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டால், காலையில் எழுந்த உடனே இல்லாட்டி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நிமிஷம் கேளுங்க. 108 முறை சொல்ல முடிஞ்சா ரொம்ப நல்லது. சொல்லும்போது உங்கள் மைண்டில் எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு கிரீன் தாரா கிட்ட நம்பிக்கையோட சொல்லிக்கிட்டே இருங்க. ஹெட்செட் போட்டு கேட்டால் இன்னும் டீப்பாக மெடிடேஷன் பண்ண முடியும். சரி, இப்போ அடுத்த 10 நிமிஷம் நம்ம லைஃப்பை மாற்ற போகிற மெடிடேஷன் நேரம். உங்கள் ஃபோனை சைலண்டில் போட்டுக்கோங்க, ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. நான் கிரீன் தாராவோட பிக்சரை உங்கள் முன்னாடி போடுறேன். அவங்கள நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனசுல கிரீன் தாரா கிட்ட கேளுங்க. இப்போ மந்த்ராவை ஸ்டார்ட் பண்ணலாம். மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. 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 ஓம் தாரே தூ தாரே தூ தாரே தூரே சோஹா. ஓம் 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 தாரே தூ தாரே தூரே சோஹா.
ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. ஓம் தாரே தூ தாரே தூரே சோஹா. இப்போ உங்க கண்களை மெதுவா திறந்துக்கோங்க. நீங்க எவ்வளோ ரிலாக்ஸா ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. பல பேர் இந்த மந்த்ராவை ஸ்டார்ட் பண்ண 21 நாட்கள்லயே அவங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் அண்ட் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மந்த்ராவை 21 நாட்களுக்கு கண்டினியூஸா காலையில எழுந்தவுடன் இல்லாட்டா நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா கேளுங்க. உங்க லைஃப்லயும் மிகப்பெரிய மாற்றங்கள் வரத நீங்க உணர்வீங்க. ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சுக்கோங்க. மந்த்ராவை சொல்லி முடிச்சதும் அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. இது வாட்டர் மேனிஃபெஸ்டேஷனும் இன்க்ளூட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மந்த்ராவோட வைப்ரேஷன்ஸ் உங்க பாடியில உள்ள ஒவ்வொரு செல்லையும் போய் உட்காரும். இதை நீங்க விஷுவலைசேஷன் டெக்னிக்கோட பண்றது ரொம்பவே முக்கியம். கண்டிப்பா விஷுவலைஸ் பண்ணிடுங்க. நீங்க உங்க ஃபாலோஅப்காக கீழே டே 1 டே 2 அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டு கூட வரலாம். உங்க லைஃப்ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி மக்களே. கிரீன் தாரா தேவி உங்க எல்லாத்துக்குமே நல்லதே செய்வாங்க.